மறைக்கப்பட்ட உண்மைகள் என்கிற சீரீஸ்ல உங்களிடம் ஒரு சில உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு நெகட்டிவிட்டி என்று சொல்லப்படுகிற எதிர்மறை எண்ணங்களை களைவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இன்றைக்கு சமுதாயத்திலே நீங்கள் பார்க்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருப்பதால் ஒரு சாமியாராக எதிர்மறை எண்ணங்களை விளக்குவது மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதனால் ஒரு சின்ன எக்ஸசைஸ், அது மறைக்கப்பட்ட உண்மை. அது என்னவென்றால், ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மீண்டும் தூங்கும் பொழுது நம்முடைய தலையணையை சுற்றி எலுமிச்சம்பழங்களை வைப்பது. அப்படி வைக்கும் பொழுது அந்த எலுமிச்சம்பழம் தலையிலே இருக்கிற நெகட்டிவ், அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் உறிஞ்சி எடுத்துக் கொள்கிறது என்பதை நாம் செய்தாலே அதுவே போதுமானது. அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு சில பாயிண்ட்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தலையணை மிக சிறியதாக இருந்தால் அதை சுற்றி நீங்கள் எலுமிச்சம்பழங்களை வைக்கும் பொழுது அது உங்கள் தலைக்கு அருகிலே இருக்கும். நீங்கள் பெரிய தலையணையாக வைத்தீர்கள் என்றால் அது கொஞ்சம் தள்ளி இருக்கும் என்பதனால் தலையணையை கொஞ்சம் சின்ன தலையணையாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதை சுற்றி நீங்கள் எலுமிச்சம்பழங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய எலுமிச்சம்பழங்களை வைக்கும் பொழுது அதை தலையணைக்கு கீழே வைத்தீர்கள் என்றால் அந்த எலுமிச்சம்பழம் நைந்து போகும் என்பதனால் தலையணைக்கு கீழே வைக்கக்கூடாது. மூன்றாவது, அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அடுத்த நாள் எழுந்தவுடன் ஒரு 6 எலுமிச்சம்பழங்களை நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் அதை எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டுட்டு அதை அடுத்த நாள் நீங்கள் இரவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படி தொடர்ந்து ஒரு குறைந்தது ஒரு 10 இரவுகளாவது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நான்காவது, அதை பயன்படுத்தியதற்கு பிறகு அந்த எலுமிச்சம்பழங்கள் காய்ந்து போயிருக்கும். உங்களுடைய நெகட்டிவிட்டிஸ் அனைத்தையும் உறிஞ்சி இருக்கும். அதை கொண்டுட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா, மனித நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளேயோ அல்லது ஓடுகிற தண்ணீரிலேயோ போட்டுவிட வேண்டும். அந்த எலுமிச்சம்பழம் வேறு யாரையாவது பாதிக்க கூடாது. ஏனென்றால் அது இயற்கையோடு இயற்கையாக கரைந்து போய்விட வேண்டும். உங்களுடைய நெகட்டிவிட்டி மற்ற மனிதரை தாக்கக்கூடாது. இதை அனைத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் தேவைப்படலாம். ஒரு நாள் பயன்படுத்திய எலுமிச்சம்பழம் அடுத்த நாளை பயன்படுத்தும் போது, அதுக்கு அடுத்த நாள் தொடர்ந்து 10 நாள் பயன்படுத்தும் போது என் தலையில் உறிஞ்சிய அந்த நெகட்டிவிட்டி எனக்கே பாதிப்பாகாதா என்ற கேள்விக்கு நான் சொல்கிற பதில், நீங்கள் உங்களுடைய துன்பத்தை தூக்கி கொண்டு திருவண்ணாமலைக்கு ஒரு முறை வருகிறீர்கள். உங்கள் நெகட்டிவிட்டி இந்த திருவண்ணாமலை உறிஞ்சிக் கொள்கிறது. மறுபடியும் நீங்கள் திருவண்ணாமலைக்கு வருவதில்லையா? யோசித்து பாருங்கள். எனவே மறைக்கப்பட்ட உண்மையாகிய இந்த எலுமிச்சம்பழ பயணத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.